Hello everyone, welcome back to my page Focus Defense. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல 49th புக் ஃபேர்ல நான் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த வாட்டி ஐ பர்ச்சேஸ் so many books out of my usual purchase. ஸோ அதனாலதான் இந்த ஹால் வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ without any further ado, let's get into the video. ஃபர்ஸ்ட் புக் வந்து அண்ணா அவங்களுடைய தீ பரவட்டும் அண்ட் தீ பரவும் முன். லைக் இப்ப பராசக்தியில இருந்து இந்த வேர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா போச்சு இல்லையா. சரி, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம், இவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாம் என்ன, நமக்கு முன்னாடி வந்த லீடர்ஸை பத்தின ஐடியாலஜிஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ யா, தீ பரவட்டும் அதுக்கு முன்னாடி இது ஒரு சீக்வல் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ பர்ச்சேஸ் தீஸ் 2 books அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரேட் கம்மி தான். லைக் ஒரு 30-40 rupees தான் இந்த புக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ் நான் நிறைய வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. பகுத்தறிவு பத்தின பெரியாருடைய புக் அண்ட் திஸ் புக் இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி நினைக்கிறேன். 120 rupees நான் வாங்கின அந்த ஷாப்ல நான் வாங்கின புக்ஸ்ல இதுதான் காஸ்ட்லி. ஸோ நிறைய பெரியாரோட புக்ஸ் இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கேன். அண்ட் பெரியார் அண்ட் விமென்ஸ் ரைட்ஸ் இந்த புக் வந்து ஒரு 45 rupees. ரூரல் டெவலப்மெண்ட் இது பெரியாரோட வியூஸ் இதுல என்னன்ட்டு இந்த புக் இருக்கிறது ரொம்ப ரேட் கம்மி, 5 rupees தான். அதுலயும் டிஸ்கவுண்டோட இதை விட கம்மியா வந்துச்சு இந்த புக்கு. தென் பெரியார் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் தீண்டாமையை ஒழித்தது யார், வகுப்புவாரி உரிமை ஏன். நெக்ஸ்ட் டியர் யூத்ஸ் பை பெரியார். நெக்ஸ்ட் வை வேர் விமன் என்ஸ்லேவ்டு பை பெரியார். இந்த புக் வந்து 120 rupees. 2 years பேக் வந்து இந்த புக் நான் தமிழ்ல வாங்கியிருந்தேன். 6 to 7 times இந்த புக் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அந்த தமிழ் கஷ்டமா இருந்துச்சு, படிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. பட் தமிழனோட அதனுடைய எசன்ஸ் வந்து என்னால எடுத்துக்க முடியல. லைக் எனக்கு புரியல, கஷ்டமா இருந்துச்சு. ஐ அக்செப்ட் இட். ஸோ அதனால இங்கிலீஷ்ல வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்றேன். அண்ட் காந்தி அண்ட் அம்பேத்கர் அந்த பூனா பேக்ட், அதுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன், அந்த டிபேட் பத்தின ஒரு புக் இது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தோணுச்சு இன்னும் டீப்பா. ஸோ ஐ பாட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கரை பத்தின 2 books, த அன்டச்சபிள்ஸ் அண்ட் அம்பேத்கரோட லைஃப் ஹிஸ்டரி, ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸை பத்திலாம் நமக்கு புக்கை தாண்டி வேற எதுவுமே அதிகம் தெரிஞ்சது இல்லை. அவங்களோட ஐடியாலஜிஸா இருக்கட்டும் அண்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஸோ அது எல்லாமே எனக்கு டீப்பா படிச்சு தெரிஞ்சுக்கணும், நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ பிக் தீஸ் 2 books அண்ட் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த புக் தான் காஸ்ட்லி, 200 rupees. நேஷனலிசம் பை ரவீந்திரநாத் தாகூர். இது வந்து சாருக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் எனது இந்தியா, இது வந்து ஆக்சுவலி நான் இந்த புக் ஹவுல வாங்கினது கிடையாது. இது எங்க மாமாவோடது. இதை புக் ஃபேர்ல வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த புக் இருந்துச்சு. அவர் படிச்சு முடிச்சுட்டு வேணா எடுத்துக்கோனாரு. ஸோ அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா அங்கிருந்து எடுக்கல அப்படின்னா இந்த வீடியோல இந்த புக் இருந்திருக்கும். தட்ஸ் வை ஐ அம் ஷேரிங் இட் ஹியர். நெக்ஸ்ட் வந்து கழிவறை இருக்கை பை லதா. இது வந்து 2 years or 3 years பேக் வந்து ஆடியோ புக்கா நான் கேட்டேன். எனக்கு அப்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னன்னா ஆடியோ புக் வந்து எனக்கு இஷ்டமா இல்லை. லைக் இப்படி படிக்கிறத தாண்டி ஆடியோ புக்கா கேட்கும் போது எனக்கு அதோட ஃபுல் எசன்ஸ் எனக்கு எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ இது நான் ஒரு ஹார்ட் காப்பி வாங்கி நான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ பிக் திஸ் ஒன். இது வந்து ஓஜி வந்து தமிழ் லாங்குவேஜ் தான், பட் இங்கிலீஷ்லயும் இருக்கு. இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒன். ஸோ அதனால தமிழ்ல எடுத்துருக்கேன். கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸ். இது வந்து ஒரு இம்பல்சிவ் பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஜஸ்ட் டைட்டில் பார்த்தோன்னே நான் உள்ள எதுவுமே பார்க்கவே இல்லை. அப்படியே சரி ஓகே அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அப்படி எடுத்ததுதான். பட் தட்ஸ் ஓகே, எந்த ஒரு நாலேஜும் வேஸ்ட் கிடையாது. ஸோ படிப்போம். ஏன்னா எல்லா புக்காவிலையும் ஏதாவது ஒரு புக்காவது இந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஐ எம் கிளாட் இட்ஸ் சம்திங் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ யா, தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ். இந்த புக் தான் வந்து எப்படி சொல்றது, என் பாக்கெட்டை காலி பண்ண புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். 600 ஆஃபர்ல வந்து 515 கொடுத்தாங்க. ஸோ இந்த புக் ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது லைப்ரரிக்கு போனேன்னா இந்த மாதிரி புக்ஸ் தான் எடுப்பேன். லைக் பிக்சர்ஸோட நமக்கு அந்த விஷயங்களை வந்து குட்டி குட்டியா தேல் எக்ஸ்பிளைன். அங்கதான் வந்து நமக்கு மெட்ராஸ் அப்படிங்கறத சென்னைன்னு மாத்தினது அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் வாங்கணும், என்னோட கலெக்ஷன்ல வைக்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஐ பிக் திஸ் ஒன். அண்ட் நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தியும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் இந்த புக் வந்து பிக் பண்ணேன். ஆக்சுவலி ஹிந்துவோடது, த பேப்பர் குவாலிட்டி. ஸோ திஸ் ப்ரைஸ் இஸ் வொர்த் இட் ஐ கெஸ். அண்ட் அவ்வளவுதான் என்னோட புக் ஹவுஸ். என்னோட பொங்கல் காசு எல்லாமே இதுல செலவழிச்சிட்டேன். லைக் ஐம் இன்வெஸ்டட் இன் மை செல்ஃப். வீட்டுல எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் என் பிரெயினுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வாங்கிட்டேன். அண்ட் நான் இன்னொரு புக் வாங்கணும்னு நினைச்சு எனக்கு அமௌண்ட் இல்லாம வாங்காம போனது வந்து சாரி, ரத்தன் டாடா சார் பத்தின ஒரு புக் ஹிந்துலே இருந்துச்சு. 200 rupees தான். பட் இந்த மந்த்துக்கு இன்னும் 10 days இருக்கு. என் அக்கௌண்ட்லயும் அந்த அமௌண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வாங்க முடியல. அண்ட் இஃப் எனி ஆஃப் யூ ஆர் வாட்சிங் அண்ட் வாண்டட் மீ டு ஹேவ் தட் புக்னா எனக்கு வாங்கி கொடுங்க. லைக் ஐ எம் ஷேம்லெஸ் ஃபெலோ. புக்ஸ்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வேணாம்னு சொல்ல வாங்கிப்பேன்.
ஸோ யா, ரத்தன் டாடா சார் பத்தின புக். யூஸ்வலா இந்த பர்ச்சேஸ்ல என்ன டிஃப்ரெண்ட் என்னோட ஹவுல இருக்கு அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து நாவல்ஸ் தான் வாங்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா, லைக் டோட்டலாவே ஃபுல்லா ஐடியாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு பொலிட்டிக்கல் புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அது என்ன காரணம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து நாவல்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். யா, தட்ஸ் ஓகே, பட் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ் அண்ட் நம்மளோட ஹிஸ்டரி என்ன, ஆரிஜின் என்னன்றதும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த வாட்டி இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தேன். அண்ட் நீங்க புக் ரீடிங்குள்ள வரணும் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபிக்ஷன். ஏன்னா லைக் இதெல்லாம் மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம், பட் ஃபிக்ஷன் போது அது ஒரு ஸ்டோரி, இட் வில் கீப் யூ ஹூக்டு. அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா வெரிட்டி பை கோலின் ஹூவர். இதுல வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னாலும் ஸ்பைசஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் த்ரில்லர், இட்ஸ் ஹோல் ரோலர் கோஸ்டர் ரைட்னு நான் சொல்வேன். அந்த புக் வந்து லிட்டலா ஒரு 4 days டே அண்ட் நைட் நான் படிச்சு முடிச்சேன் அந்த புக். என்னால கீழே வைக்க முடியல. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சு முடிச்ச புக் வந்து அல்கெமிஸ்ட். மை லவ் ஃபார் த புக் வில் நெவர் எண்ட். நான் அடிக்கடி படிச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலி என்னோட ஹார்ட் காப்பி வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 books இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்ல தமிழ்ல ஏதாவது புக் வேணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் பார்க்கலாம். அண்ட் வெயிட் ஒன் மோர் திங், அண்ட் ஐ ஹாவ் திஸ் ட்ரெஷர் வேல்பாரி புக். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் புக் ஃபேர் போனதுல இருந்தே நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். லைக் என்னோட பட்ஜெட் எப்பவுமே நான் 1500 அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். பட் இந்த புக்கோட ஹோல் ரேட்டே வந்து 2000. என் பட்ஜெட் வாங்கினா மொத்தமா இந்த புக்குக்கே போயிடுமே நான் வாங்க யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இந்த டைம் என் பர்த்டே கிஃப்டா இந்த சீக்வன்ஸ் கிடைச்சது. ஸோ யா, ஐம் ஹேவிங் திஸ் ட்ரெஷர். இதை வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைச்சேன். ஷோ ஆஃப் பண்ணிட்டேன். யா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ அண்ட் see you all in next one. Bye.